கர்த்தர் நல்லவர், என்றும் நல்லவர், இன்றும் நல்லவராக இருக்கிறார். அவர் மாறாதவர். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மாறாத விசேஷமாகி அவருடைய வாக்குத்தத்தத்தினால அவர் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையும் இந்த நாளிலும் தேவன் உங்களுக்காய் பேசுகிறவராக இருக்கிறார். உங்கள் மேலே ரொம்ப அன்புடையவராக இருக்கிறார். ஆகவே தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி இருக்கு: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். உங்கள் மேல கர்த்தர் மனதுருகுகிறவராக இருக்கிறார். He is compassionate on you. என்றும் மனதுருகிறவராக இருக்கிறார். அவர் என்றும் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேல் மனது உருகிறவர் என்ன சொல்றாருன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது அப்படின்றத உறுதியாய் சொல்லுகிறார். இந்த கிருபைன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அன்ஃபெயிலிங் லவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். தவறி போகாத அன்பு, தோற்று போகாத அன்பு, அதற்கு பேர் தான் கிருபை. அவருடைய தவறி போகாத அன்பும் தோற்று போகாத அன்பும் உங்களை விட்டு விலகாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தவறி போகவில்லை. அவருடைய கிருபை உங்களுக்காய் தவறி போகவில்லை. தேவனுடைய அன்பு தவறவில்லை. உங்களை அவர் தவறாமல் காத்து கொள்கிறார். இன்றைக்கும் தவறாமல் எல்லா காரியங்களும் உங்களுக்காய் செய்து முடித்திருக்கிறார் அப்படின்றத நீங்க நம்பணும். ஃபெயிலியர் இஸ் இன்எவிட்டபிள். தோல்வி, தவறுதல் எல்லாமே தவிர்க்க முடியாத காரியங்கள். மலைகள் தவறி போகும், விலகி போகும். பர்வதங்கள் தவறி போகும், விலகி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மலை போல பர்வதத்தை போல இருக்கிற நம்பிக்கையான காரியங்கள், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் விலகி போகும், தவறி போகும். அது போகாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். ஆகவே தவறி போவதெல்லாம் தடுக்க முடியாத காரியங்கள். ஆனால் தேவனை பொறுத்தளவில் அவருடைய தவறி போகாத அன்பை ஒரு நாளும் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் தேவனுடைய அன்ஃபெயிலிங் லவ், தவறி போகாத அன்பு, கிருபை உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை உங்களால் தவிர்க்கவே முடியாது. இது ஒரு பெரிய பாக்கியமான ஆசீர்வாதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவன் எவ்வளோ அன்புள்ளவராக, எவ்வளோ மனதுருகிறவராக இருக்கிறார். நீங்கள் நம்பி இருக்கிற மலை போல, பர்வதத்தை போல நம்பி இருக்கிற காரியங்கள் தவறி போகும். அப்படி தவறி போகிற காரியங்களை உங்களால் தவிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுமே தேவனுடைய கிருபையை, அவருடைய தவறி போகாத, தோற்று போகாத அன்பை உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக சேர்த்துட்டார். அதனால் நீங்கள் என்னதான் நினச்சாலுமே அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அன்பு உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் மேலே ரொம்ப மனதுருகி இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு தவறி போகாத வாக்குத்தத்தமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பெரிய தேவைகளையும் சவால்களையும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாளில் தேவன் தம்முடைய தவறி போகாத அன்பை உங்கள் வாழ்க்கையில் தேவன் தந்ததினால் இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துங்க. இன்றைக்கும் ஒரு கிருபையின் நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.